السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்த பொழுது அங்கே ஹதரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். கேட்டார்கள், அபூ உமாமாவே, தொழுகை அல்லாத இந்த நேரத்தில் நீங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கீங்களே, என்ன காரணம்? அதற்கு ஹதரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், எனக்கு இருக்கக்கூடிய கவலைகளும் என்னுடைய கடன்களும் தான் என்னை இங்கே உட்கார வைத்திருக்கிறது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா உஅல்லிமுக கலாம, நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கட்டுமா? இதா அன்த குல்தஹு அஸ்ஹபல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹம்மக் வ கலா அன்க தைனக். அந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் போக்குவான், உங்களுடைய கடன்களை நிறைவேற்றுவான். அப்படியான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், இப்படி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் கவலையை விட்டும் சோகத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாமையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல். கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். கடன் பிரச்சனைகளை விட்டும் மனிதர்களுடைய அடக்குமுறைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவை, இந்த வார்த்தைகளை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதினால் உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் போக்குவான், உங்களுடைய கடன்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். கடன்கள் தீருவதற்கும் மனக்கவலைகள் நீங்குவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிக அழகான துஆ மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள்.